பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான தேவனுடைய சேவையை செய்து வருகிறதான இந்த டிவி சேனலிலே உங்கள் அனைவரையும் நான் காண்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாண பகுதியிலே இருந்து தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரையான வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளின் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணன் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணல் புல்லுக்குள்ளே வைத்தார். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தார். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளை அழுது கொண்டு அவள் அதில் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனுடைய குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் குடிக்கிற ஒருத்தியை நான் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரியவனான போது அவள் அந்த பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். இங்கே எகிப்தினுடைய இளவரசியினுடைய ஒரு கதையும் அதோடு சேர்ந்து மோசேயினுடைய பிறப்பும் அவனுடைய வளர்ப்பும் அது சார்ந்த வார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். இங்கு எகிப்திலே பார்வோன் அரசனுடைய கட்டுப்பாட்டிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பார்வோன் சொல்லுகிறான், 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் நைல் நதியிலே நீங்கள் போட வேண்டும், எறிய வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டிருந்தார். இந்த கட்டளை அந்த தேசத்திலே எல்லாருக்கும் அல்ல, இஸ்ரவேலர் லேவி கோத்திரத்தார்
இவ்வாறான சந்ததிகளுடைய பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று பார்வோன் அங்கே ஒரு மூக்கர்த்தனமான ஒரு செய்தியை அந்த தேசங்களுக்கு அவர் இருக்கின்ற இடத்துக்கு அங்கே சொல்லி அனுப்புகிறார். தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய சேவையிலே யாரும் வந்துடக்கூடாது என்பதை குறித்து அவர் மிக்க கரிசனையுடையவராயிருந்தார். இந்த ராஜ்ய பாரத்தை வேறு யாராவது வந்து கைப்பற்றக்கூடாது என்பதிலே அவர் மிகவும் கரிசனை உள்ளவராயிருந்தார். ஆனால் ஒரு நாள் அங்கே லேவி குடும்பத்தாரில் இருக்கின்ற ஒரு சகோதரனுக்கு, அதே லேவி குடும்பத்தாரில் இருக்கிற ஒரு சகோதரிக்கும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். ஆனால் அங்கே சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் பிள்ளைகள் பெற்றால் நீங்கள் அந்த ஆண் பிள்ளையை அதாவது நைல் நதியிலே நீங்கள் வீச வேண்டும், உயிரோடு கூட அதை கொலை செய்ய வேண்டும் என்பது ஒரு சட்டம். ஆகவே ஒரு அழகான குழந்தை ஒன்று அங்கே பிறக்கிறது. அந்த குழந்தையை இவர்கள் கவனமாக பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை வருகிறது. ஆனால் அந்த குழந்தையை கொலை செய்வதற்கு எந்த தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு குழந்தையை பெற்று அதை கொலை செய்ய வேண்டும் என்று விருப்பம் பெறாது. ஆனால் சட்டம் அப்படி இருக்கிறதுனாலே அவர்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பார்க்குற பொழுது அந்த பிள்ளையினுடைய தாய் நாணற் பிள்ளை, அதாவது குளங்களிலே அந்த நாணற் மரங்கள் அதிகமாக தண்ணீர் பகுதிகளிலே அங்கே வளர்ந்திருக்கும். அந்த நாணற் புல்லுகளை வெட்டி அந்த புல்லிலே அங்கே ஒரு பேழையை ஒரு விதமாக அதை பின்னி அதற்கு கீழ்ப்பூசி இன்னும் அதற்கு பல விதமான வேலைப்பாடுகளை செய்து அதை தண்ணீரிலே மிதக்க வைக்கிற அளவுக்கு அதற்கான எல்லா விதமான காரியங்களையும் அந்த தாயார் செய்து அந்த குழந்தையை அதற்குள்ளே வைத்து மூடி அங்கே அந்த நதியிலே அனுப்பிவிடுகிறார். அந்த பிள்ளை அந்த நதியிலே அங்கே வருகிறது. அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நைல் நதி எப்பொழுதும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே அந்த நதிக்கு மேலே அருமையான இந்த குழந்தை அங்கே மிதந்து வருகிற பொழுது நாங்கள் பார்க்குற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையை அவருடைய தமக்கையார் அந்த குழந்தையினுடைய தாயினுடைய தமக்கை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒன்று ஆயிருமோ, மரணம் சம்பவித்து விடுமோ என்ற ஒரு நோக்கத்திலே அங்கே தூரத்திலிருந்து அவனை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பகுதியிலே இருக்கிறதான எகிப்தினுடைய அரசனுடைய மகள் இளவரசி அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார். அங்கே வருகிறார். எதற்கு வருகிறார்? நீராட வருகிற பொழுது அங்கே அவர்களுடைய தாதிமாரோடு நண்பிகளோடு அங்கே வருகிற பொழுது அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு சத்தம் இருக்கிறது. ஒரு அழுக சத்தம் இருக்கிறது. ஒரு குழந்தையின் சத்தம் இருக்கிறது. அங்குமிங்கும் அவள் சுற்றி பார்க்கிற பொழுது ஒரு குழந்தை ஒரு பேழைக்குள்ளே, ஒரு பெட்டிக்குள்ளே, ஒரு பெட்டகத்துக்குள்ளே ஒரு அழகான ஆண் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறதை அவள் பார்க்கலாம். அதை கண்டதும் அந்த குழந்தையை அவள் எடுத்து வளர்க்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அவருடைய உள்ளம் திறக்கப்படுகிறது.
ஆகவே அந்த குழந்தை உடனடியாக அந்த குழந்தையை அவர் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டுமே என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த குழந்தையின் தமக்கு ஓடி வந்து தாயினுடைய தமக்கு ஓடி வந்து அந்த குழந்தையை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நினைத்து, நான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு யாராவது கொண்டு வர வா என்று கேட்கிற பொழுது அவள் சொல்லுகிறார் ஆம் என்று சொல்லுகிற பொழுது அவள் போய் அந்த பிள்ளையினுடைய தாயை கொண்டு வந்து அதற்கு முன்னுக்கு காண்பிக்கிறார். இங்கே மோசேனுடைய சிறிய வயதிலே பல சிறப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பான நிகழ்வுகளை நீங்கள் காண்கிற பொழுது நீங்கள் மிச்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் பிறக்கிற பொழுதே அந்த குழந்தையை அவர் பெற்றெடுக்கிற பொழுதே நிறைய பிரச்சனையோடு தான் அங்கே பெற்றெடுக்கிறார். பிரச்சனை என்னவென்று சொன்னால், குழந்தையை பெறுகிற பொழுது அவர்களுக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் பெற்ற பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அது ஆண் குழந்தை பெற்ற பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தால் அங்கே பிரச்சனை இருந்திருக்காது. ஏனென்று சொன்னால் பார்வனுடைய தீர்ப்பு அங்கே ஆண் குழந்தைகளை கட்டாயம் பெற்றால் ஆண் குழந்தைகளை 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை அங்கே நதியிலே போட்டி ஆக வேண்டும். ஆகவே பாருங்கள், இதில் ஒரு ஆழமான சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு, உங்களுடைய தாயின் கருவிலே உருவாக முன்பு உங்களுக்கு பலவிதமான சோதனைகள், வேதனைகள், வியாகுலங்கள் உங்களுக்கு எதிராக வருவதற்கு ஆயத்தமுள்ளதாக இருக்கலாம். மோசையை பெற்றெடுக்கும் பொழுதே பிரச்சனையோடு தான் அவன் இந்த பூமிக்கு வருகிறான். என்றால் அவனுடைய தாய்க்கோ அவருடைய சகோதரருக்கோ அவனை காப்பாற்றுவதற்கு முடியாது. ஏன் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. மோசையை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை. பொழுது தாயார் தான் இதை குறித்து கொஞ்சம் யோசனை பண்ணுகிறார். என்ன யோசனை பண்ணுகிறார்? ஐயோ, என்னுடைய பிள்ளையை நான் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க என்னால் முடியாது ஐயா. ஆனாலும் அந்த பிள்ளையை நான் உயிரோடு தான் அனுப்ப யோசிக்கிறேன். அவனுக்கு மரணம் வருவதை நான் பார்க்க முடியாது என்று அவருடைய உள்ளத்திலே மிகவும் மிகவும் வேதனையோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெற்ற என்னுடைய பிள்ளைக்கு அன்பாய் பால் கொடுக்கக்கூட முடியாத ஒரு சந்தர்ப்பம். பிள்ளை வளர்கிற பொழுது அந்த பிள்ளை அழுகிறது, சத்தம் இருக்கிறது. எவ்வளவு துன்பகரமான சூழ்நிலை என்று நீங்கள் பாருங்கள். ஆனாலும் மோசேக்கு இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? சோதனைகள் வருகிறது, என்ன காரணம்? சோதனைகளை நீங்களும் நானும் சகிக்கிற பொழுது, அதை மேற்கொள்ளுகிற பொழுது பின்பதாக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே சில நேரம் உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய எதிர்காலம் வரைக்கும் சில போராட்டங்கள் இருக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கலாம். என்ற வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய பாதைகள் வித்தியாசமாக, சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன்,
தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். தாயார் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக ஒரு முறையை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு பேழையை உருவாக்குகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பெரிதான திட்டமாயிருக்க உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை அழைத்திருப்பாராக இருந்தால், உங்களை நோக்கி ஒரு திட்டம் வைத்திருப்பாராக இருந்தால், நிச்சயம் சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. தாவீது ராஜா அவர்கள் சொல்லுகிறார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினாலே அபிஷேகம் பண்ணுகிறேன். மரண இருள் வரும், பள்ளத்தாக்குகள் இருக்கிறது, பொல்லாப்புகள் இருக்கிறது. எதற்கும் பயப்படாதீர்கள். நம்முடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். மோசே பெற்றெடுத்து விட்டார்கள். 3 மாதம் அளவும் பாதுகாத்து வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை. பாருங்கள், அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரில் ஒரு மனுஷனை போட்டால் தண்ணிக்கு உள்ளே போய்விடுவார். தண்ணிக்கு மேலே ஒரு பொருளை போட்டால் அது ஒன்று அடித்து சென்று விடும். இல்லை என்றால் தண்ணிக்கு உள்ளே வாங்கி விடும். ஆனால் நிலையாக இருக்கிற தண்ணீருக்குள்ளே போட்டாலும் ஏதோ ஒரு காரியம் நடைபெறும். ஆனால் பாருங்கள், இந்த மகனை மோசேயை கொண்டு வந்து, இந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த தண்ணீரிலே வைத்திருக்கிறார்கள், வேலைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். உங்களில் யாராவது காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, உங்களை யாராவது தேற்றுவர் அல்லாத சூழ்நிலை இருக்கும் என்றால், கர்த்தராகிய இயேசுவாகிய பேழைக்குள்ளே நீங்கள் வருவீர்களாக இருந்தால், அந்த பேழைக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கடந்து வருவீர்களாக இருந்தால், எப்பேற்பட்ட சோதனைகள் இருந்தாலும் அந்த பேழைக்குள்ளே நீங்கள் பத்திரமாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த பேழை எவ்விதமான சோதனைகள் உங்களுக்கு வருகிற பொழுது, அந்த பேழைக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது, அந்த பேழைக்குள்ளே நீங்கள் இருக்கிற பொழுது ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே அவருடைய சகோதரி தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அது தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மோசேயே அங்கே பேழைக்குள்ளே வைக்கப்பட்டு தண்ணீருக்கு மேலே விடப்பட்டிருக்கிறான். அங்கே இருந்து தூரத்தில் இருந்து ஒருத்தி அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவேதான்
யாத்திராகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே விதமாக சொல்லுகிறது, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டு இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறேன். அங்கே ஒரு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில தான் அங்கே எகிப்தியனுடைய இளவரசி அங்கே வருகிறார். அங்கே குளிக்க வருகிற பொழுதுதான் அங்கே சில காரியங்கள் நடைபெறும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய பார்த்து கொண்டிருக்கிறார். சபையாகிய இந்த நல்ல பேழைக்குள்ளே நீங்கள் வருவீர்களாக இருந்தால், சபையாகிய ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களாக இருந்தால், உங்களை சூழவும் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரங்கள் உங்களை ஒதுக்கி உங்களை நெருக்கி கொண்டு வருகலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணவும், உங்களுக்காய் ஜெபம் பண்ணவும் கர்த்தர் இந்த பூமியிலே தம்முடைய ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். ஓகே, உங்களுக்காய் பரிந்து பேசுவார்கள், உங்களுக்காய் அற்புதத்துக்காய் பரிந்து பேசுவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் இந்த வார்த்தையை முதல் முறைதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள். அவர்னாலே ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய பாதுகாப்பான அவருக்குள்ளே, அந்த பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் ஓடி வருகிற பொழுது உங்களோட கண்ணீரை துடைக்க ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யாத்திராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம், அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுது கொண்டு இருந்தது. நீ அழுது கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அழுது கொண்டிருக்கிறாயா மகளே, மகனே? உன்னுடைய கண்ணீருக்கு யார் பதிலுத்தரவு தருவார்கள் என்று நீ ஒரு ஏக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருகாமையில் வருகிறார். நீ அழுது கொண்டிருக்கிறாய், அவருக்கு தெரியும். நீ அவருக்கு தேவை. அவர் உன்னை ஆறுதல் செய்யவும், அவர் உன்னை தேற்றவும், அவரை உன்னை எடுத்து பாவிக்கவும் விரும்புகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று. உன்னுடைய வியாதிகள் நீங்க போகிறது, உன்னுடைய கண்ணீர்கள் மறையப் போகிறது, உன்னுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது. கர்த்தர் வல்லமையாய் உங்களுடைய வாழ்க்கையை அதிசயங்களை செய்யப் போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடத்திலே உங்கள் கண்களை மூடி இப்பொழுது ஜெபம் செய்ய ஆரம்பிப்போமா? மகா பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த நல்ல வேலைக்காக நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த சேனல் ஊடாக, இந்த டிவி சேனல் ஊடாக ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற
ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும், ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷர் மேலும் அற்புதம் செய்யும்படியாக என்னுடைய கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசின் அந்தகார கட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. கண்ணீரோடு இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. கவலையோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரை விடுதலையாக்கப்படுவாராக. உம்முடைய அன்பின் ஐக்கியம், உம்முடைய கிருபை, உம்முடைய கண்கள் இப்பொழுது ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் வருவதாக. அவருடைய கண்களிலே கண்ணீரோடு இருப்பார்களாக இருந்தால் அவருடைய கண்கள் கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. கேன்சர்கள் இன்னுமாய் ஆண்டவரே பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருப்பார்களாக இருந்தால் அவருடைய எதிர்காலங்களை குறித்து ஆண்டவரே தடையாக இருந்து ஆண்டவரே என்ன செய்வேன்னு தெரியாதபடி ஆண்டவரே இந்த வேலையிலே அதை பார்த்து கொண்டிருப்பார்களே இருந்தால் இப்பொழுதே அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக என்று கட்டளை கொடுத்து சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி நேர் அவர்களை குணமாக்கி விடுதலையாக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பேழைக்குள்ளே வருகிறவர்கள் நிச்சயம் பாதுகாக்கப்படுவார்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயம் ஆண்டவரே பாதுகாக்கப்படுவார்கள். தொடர்ந்தும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.